ஹசரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, "இந்த சமூகத்தில் நான் அதிகம் அச்சப்படுவது முனாஃபிக்கான ஆலிமை பற்றி தான்" அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மக்கள் கேட்கறாங்க, "ஒரு ஆலிம் எப்படி முனாஃபிக்கா இருக்க முடியும்?" அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப ஹசரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, "நாவால் அவர் அறிஞராக இருக்கிறார். செயலால் அவர் மடையராக இருக்கிறார். இவர்தான் முனாஃபிக்கான ஆலிம். இவரை பற்றி தான் நான் அதிகம் அச்சப்படுகிறேன்" என்பதாக ஹசரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க. கல்வியை கற்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். ஆனா, கற்ற கல்வியின் அடிப்படையில செயல்படாம அந்த கல்விய வீணாக்கிருவேனோ அப்படின்னு நான் பயப்படுறேன். அதனால தான் கல்வி கற்கிறது இல்ல. அப்படின்னு ஹசரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கிட்ட ஒருத்தர் சொல்றார். ஹசரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, "நீ கல்விய கற்காம விடுறதே அந்த கல்விய வீணாக்குற மாதிரி தான்" அப்படின்னு சொல்றாங்க. இமாம் இப்ராஹிம் இப்னு உயைனா ரஹிமஹுல்லாஹ் அவங்க கிட்ட கேட்கப்படுது, "அதிகம் கவலைப்படக்கூடியவர் யார்?" அப்படின்னு கேட்கப்படுது. அப்ப இமாம் இப்ராஹிம் இப்னு உயைனா ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, "இந்த உலகத்த பொறுத்தவரைக்கும் நன்றி கெட்டவங்களுக்காக வேண்டி பெரிய தியாகம் செஞ்சிருப்பாரு பாரு. அவர்தான் உலகத்துல வாழ்றத பொறுத்தவரைக்கும் ரொம்ப கவலைப்படக்கூடியவர். மவுத்தாகக்கூடிய நேரத்துல பெரிய கவலைப்படக்கூடியவர் யார் அப்படின்னு சொன்னா, கல்வி கற்றிருந்தும் அதை அமல் செய்யாத அறிஞர் பெரிய அளவுல கவலைப்படக்கூடியவர்" என்பதாக இமாம் இப்ராஹிம் இப்னு உயைனா ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க. இமாம் சுஃபியான் அஸ்-ஸௌரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, "கல்வி என்பது அமலை தூண்டும். அந்த அமல் செய்யப்படுமானால் கல்வி அவரிடத்தில் இருக்கும். அந்த அமல் செய்யப்படவில்லை என்று சொன்னால் அந்த கல்வி அவரிடத்திலிருந்து சென்றுவிடும்" என்பதாக இமாம் சுஃபியான் அஸ்-ஸௌரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க. இமாம் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, "ஒருவர் கல்வியை கற்றுக்கொண்டிருக்கும் வரை அவர் அறிஞர். எப்போது கல்வியை கற்றுவிட்டோம் என்று எண்ணுகிறாரோ அப்போது அவர் மடையராகி விடுகிறார்" என்பதாக இமாம் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க. இமாம் ஃபுதைல் இப்னு ஐயால் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, 3 பேர பார்த்து நான் ரொம்ப பரிதாபப்படுறேன். அதுல முதலாவது நபர் யார் அப்படின்னு சொன்னா, சமுதாயத்துல கண்ணியமான நிலையில இருந்தவர் இழிவடைஞ்சிடுறது. 2வது செல்வந்தராக இருந்து வாழ்ந்தவர் ஏழையாகி விடுறது. 3வது அறிஞராக இருக்கக்கூடிய ஒருவர் உலக ஆதாயத்தில் சிக்கி அவர் ஏமாற்றப்படுவது. இந்த 3 பேரை பார்த்து நான் ரொம்ப பரிதாபப்படுறேன் அப்படின்னு இமாம் ஃபுதைல் இப்னு ஐயால் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க. இமாம் ஹசன் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, "மறுமையினுடைய காரியங்களை செய்து உலகத்தினுடைய ஆதாயங்களை தேடுவது என்பது உள்ளம் மரணித்து விட்டது என்பதனுடைய அடையாளம். உள்ளம் மரணித்து விடுவது என்பது ஒரு அறிஞருக்கு இறைவனால் வழங்கப்படக்கூடிய தண்டனை" என்பதாக சொல்றாங்க. இமாம் ஹசன் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க ஒரு கவிதை ஒண்ணு பாடுறாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, "நேர்வழிக்கு பகரமாக வழிகேட்டை வாங்கக்கூடியவனை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன். தன்னுடைய தீனை விற்று துன்யாவை வாங்கக்கூடியவன் அதைவிட ஆச்சரியமானவன். மற்றவர்களுடைய உலக லாபங்களுக்காக வேண்டி தன்னுடைய தீனை விற்கக்கூடியவன் இந்த 2 பேரை விட ஆச்சரியமானவன்" என்பதாக இமாம் ஹசன் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க.